எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். தாய் தந்தையரின் ஒருமித்த உறவாலே நாம் கருவாகி உருவாகி உயிராகி உடலாகி உன்னதமான பூமிக்கு வந்தோம். இந்த உன்னதமான உடலிலே, இந்த உன்னதமான உயிரிலே குரு என்னும் அதிகற்புத ஆற்றல், இந்த பிரபஞ்சத்தின் பேரருள் நமது உயிரிலே இணைந்து, அந்த குரு உயிரானது நமது உயிரிலே இணைந்து அந்த குருவாகவே நம்மையும் ஆக்கி நமக்கு வாழும்போது அருளும் பொருளும் கொடுத்து, இந்த வாழ்க்கை முடிந்த பின்னும் அந்த அருளும் பொருளும் நிலைக்க வைத்து ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சி அளிக்கின்றது அந்த குரு ஆற்றல். என்னுடைய நண்பர் புழல் தொழிலதிபர் வாரம் வந்து கணக்கன்பட்டி வந்துடுவாருங்க. கணக்கன்பட்டி வந்த உடனே கணக்கன்பட்டி பகவான் இவருக்குன்னே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி வாடா போவோம் அப்படின்ட்டு மூட்டையை தூக்கிட்டு கிளம்புவாங்க. கணக்கன்பட்டி பகவானும் அவர் பின்னால் என்னுடைய நண்பர் புழல் தொழிலதிபரும் அப்புறம் ஒரு 4-5 பேர் போவாங்க. இடும்பன் மலைக்கு அப்படியே நடந்து போவாங்க. கணக்கன்பட்டி பகவான் அவருக்கு என்ன கால் வழியா கை வழியா, அவர் வந்து ஒரு விசித்திரமான பிறவி ஆயிற்று, அது ஒரு தெய்வீக பிறவி ஆயிற்று, நம்ம எல்லாம் காப்பாற்ற வந்த ஒரு அரும்பெரும் பிறவி ஆயிற்று. அவர் பாட்டுக்கு சார்கள் நடப்பாருங்க, இவங்க கால் கெடுக்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்படியே நடந்துகிட்டு இருந்ததுங்க. ஒரு நாள் இவங்க வந்து வீட்டில் வந்து அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரோட மகள் வந்து அந்த புழல் தொழிலதிபரோட மகள் வந்து மகளும் மாப்பிள்ளையும் யுஎஸ்ஏல இருக்காங்க. அதாவது நியூஜெர்சியில் அவங்க இருக்காங்க. அவங்க மகள் வந்து கன்சீவ் ஆகி அது வந்து பிரசவிக்கிற டைம்ங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது இவர் மனைவிக்கு இவர் மகன் ஒருத்தருங்க, இந்த 3 பேருக்கும் வந்து ஃப்ளைட்டில் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க. அது குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு 1 வீக் கழித்து போகிற மாதிரி புக் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டாரே தவிர அந்த காரியத்தில் செயலில் இறங்குறப்ப மூட்டை பகவானை வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ண மாட்டாருங்க. இவர் வந்து வாரம் போயிட்டு இருந்தவர், பர்பஸ் இல்லாமல் போனவர், அந்த பர்பஸாக அந்த மறுவாரம் போகிறாருங்க. அந்த குறிப்பிட்ட வாரம் போகிறாருங்க. என்ன பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டிக்கெட்லாம் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், ஃப்ளைட்டில் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கோம், மக வந்து நியூஜெர்சியில் இருக்கா, கன்சீவாக இருக்கா, இது வந்து பிரசவிக்கிற டைம், நாங்கள் போகணும் அப்படின்னு உத்தரவு வாங்குறதுக்காக தாங்க, அந்த பர்பஸ் தாங்க இவர் கணக்கன்பட்டி போயிருக்காருங்க. கணக்கன்பட்டிக்கு போன உடனே இவருக்குன்னே அவர் வெயிட் பண்ணுற மாதிரி, இவருக்குன்னே அந்த வார்த்தைகள் சொல்கிற மாதிரி கணக்கன்பட்டி பகவான் சொல்கிறாங்க, டேய் உலகத்தில் தாண்டா ஜனனம், எப்படி டேய் உலகத்தில் தாண்டா ஜனனம், உள்ளூர்லேயே இருடா. எப்படி நல்லா கவனிச்சிங்களா? கணக்கன்பட்டி பகவான் சொல்கிறாரு, டேய் உலகத்தில் தானடா ஜனனம், உள்ளூரில் இருடா அப்படின்னாருங்க. இவருக்கு ஒரு செகண்ட் ஒன்றும் புரியலைங்க. ஆனால் அப்புறம் புரிஞ்சுட்டாருங்க. ஆகா, கணக்கன்பட்டி பகவான் வந்து நம்மளோட கோரிக்கையை வந்து அவர் நம்ம சொல்லாமையே அவர் உள்வாங்கிக்கிட்டாரு. அவருக்கு வந்து எப்படியோ தெரிஞ்சிருக்கு, அவர் பகவானுக்கு தெரியாத விஷயமா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் அவர் சொல்கிறாரு, ஜனனம் அதாவது பிறப்புங்கிறது வந்து உலகத்தில் தானே நடக்குது, உலகம் வந்து என்னடா
அவரை பொறுத்தவரையும் உலகம் வந்து ஒரு தூசி மாதிரி தானே, அவர் வந்து பிரபஞ்ச பேராற்றல் அல்லவா, உலகங்கிறது தூசி மாதிரி தானே, ஜனனங்கிறது உலகத்தில் தானடா நடக்குது, உள்ளூரில் இருடா, அதாவது நீ போக வேண்டாம், இதுக்காக நீ டிக்கெட்லாம் புக் பண்ணி நீ வந்து ஃப்ளைட்டில் ஏறி நியூஜெர்சிலாம் போக வேண்டாம், அமெரிக்கா போக வேண்டாம், உலகத்தில் நடக்கிற ஜனனம் நீ உள்ளூரில் இருடா அப்படின்னு சொல்கிறாருன்னு புரியுதுங்க. புரிஞ்சாலும் இவருக்கு வந்து ஒரு திகைப்புங்க. அது என்னடா அது உலகத்தில் தான் ஜனனம் நடக்கும், நம்ம உள்ளூரில் இருந்து எப்படா அங்கே உள்ள அவங்களுக்கு எப்படி நம்ம உதவி பண்ணுறது, எப்படி ஜனனத்தை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுங்க. இருந்தாலும் வந்து முட்டை பகவானோட சொல்ல இவர் தட்டமாட்டாருங்க. அவரோட குடும்பமும் முட்டை பகவான் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அதனால் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வர்றாருங்க. அடுத்த வாரம் வர்றப்ப ஒரு கணக்கன்பட்டி பகவான் வந்து எப்போதும் சொல்கிற மாதிரி வாங்கடா அப்படின்ட்டு கால்நடை பாத யாத்திரையை வந்து இடுமன் மலைக்கு போகிறாங்க. அப்போ வந்து சரியான வெயிலுங்க, கோடை காலங்க. அதாவது கோடை காலத்தின் அந்த கோடை காலத்திலேயே பயங்கரமான உச்சி ஸ்டேஜுங்க, அதாவது உச்சமான கோடைங்க அது. அதுவும் இல்லாமல் மத்தியானம் வந்து 12 மணிங்க, நண்பர்கள் 12 மணிங்க, சூரியன் தகதகம் கொதிக்குதுங்க. நார்மலாகவே குளிர்காலத்திலேயே 12 மணிக்கு மத்தியானத்தில் நம்ம ஊரெல்லாம் உங்களுக்கு கேட்கவே வேண்டாங்க, பயங்கரமாக இருக்குங்க, வெயில் கடுமையாக இருக்கும். அதுவும் இது கடுமையான வெப்ப காலம். அந்த வெப்ப காலத்தில் கடுமையான நண்பர்கள் 12 மணிங்க. அப்போ வந்து தகதகன்னு இருக்க சூரியனுக்கு கீழே இவங்க வந்து பாத யாத்திரை மாதிரி போகிறாங்க. இவருக்கு பாருங்கள் காலில் செருப்பு வேற போடலைங்க அன்னைக்குன்னு பார்த்து. அப்படி செருப்பு போடாமல் அப்படி நடந்து போகிறாங்க, தகதகன்னு அப்படி கொதிக்குதுங்க. இருந்தாலும் அந்த கணக்கன்பட்டி பகவானை நினைக்கிறப்ப இவரோட வழி வந்து பாதியாக குறைஞ்சிருதுங்க. அந்த அந்த இடர்பாடு, அந்த கஷ்டம் வந்து பாதியாக குறைஞ்சிருதுங்க. இருந்தாலும் கஷ்டம் தாங்க. இவர் அப்படியே கால் கிடக்க நடந்து போகிறார். மற்றவங்களாம் செருப்பு போட்டு நடந்து வர்றாங்க. ஒரு 10 பேர் போகிறாங்க கணக்கன்பட்டி பகவான் பின்னால். இடுமன் மலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இடுமன் மலைக்கு போய் சேர்ந்தோடனே பாருங்கள், வெந்த புல்லே என்ன சொல்லுவாங்கள்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒரு புண்ணு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே அந்த புண்ணே இடிபட்டு அது இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கணக்கன்பட்டி பகவான் திடீர்னு சொல்கிறாங்க, இடுமன் மலை சேர்ந்த உடனே அங்கே ஒரு சின்ன பாறை மாதிரி இருந்ததுங்க, ஒரு 5 அடி உயரத்து பாறைங்க. அந்த பாறையை காமிச்சு, டேய் படுறா அதில் அப்படிங்காருங்க. பாருங்க எப்படி கேட்டுக்குங்க, கடுமையான கோடை காலங்க, அதுவும் கடுமையான நண்பர்கள் 12 மணிங்க, அதுவும் ஒரு கடுமையான வெயில் இறங்குற ஒரு பாறைங்க. இவர் வந்து சட்டை வேற சில்க் சட்டை போட்டிருக்காருங்க. பாருங்க எவ்வளவு வந்து அந்த உபத்திரவம் பாருங்க. இதில் வந்து அவர் வந்து படுன்னு வேற சொல்கிறாருங்க. இவருக்கு பகிர்ந்து போச்சுங்க. இருந்தாலும் கணக்கன்பட்டி பகவான், இவரோட பகவான் சொல்கிறாரு இல்லையா, சிரண்டி போய் அப்படியே படுத்துட்டாருங்க, அப்படியே மல்லாக்க படுத்தாருங்க. அப்படியே வெயில் கிடக்க அப்படியே பயங்கரமாக ஏறுதுங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இருந்தாலும் அப்படியே ஒபே பண்ணி படுத்துட்டு இருக்காருங்க. ஒரு 3 நிமிஷம் படுத்த உடனே அவர் நினைக்காரு, ஆகா பகவான் நம்மளை கூப்பிடக்கூடாதா, இந்த இக்கட்லேருந்து காப்பாற்றக்கூடாதா அப்படின்ட்டு நினைக்காருங்க. அதுக்கேற்ற மாதிரி பகவான் வந்து டேய் வாடா அப்படின்னு கூப்பிட்றாருங்க. கூப்பிட்ட உடனே அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, கருணை பண்ணாரோ என்னமோ தெரியல, அங்கே இருந்த மணற்பரப்பை காமிச்சு இங்கே படுறா அப்படின்னாருங்க. அப்பையும் படுக்க சொன்னாரு பாருங்க. இவர் படுத்த உடனே இவர் பாருங்க, திடீர்னு இவருக்கு வந்து அது வந்து ஒரு அசதினாலையா, இவருக்கு ஏற்பட்ட ஒரு அசதினாலையா, இல்லை அது வேற ஒரு சம்மந்தப்பட்ட காரியத்தினாலையா தெரியலங்க, இவருக்கு வந்து அப்படியே கண்ணை வந்து, அதாவது மயக்கம் கிடையாதுங்க, அது வந்து கண் ஆனால் மயங்கிற மாதிரி, மயக்கம் இல்லாமல் ஒரு கண்ணை வந்து மூடுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததாங்க. அதாவது வந்து ஒரு அரை மயக்கம், அதாவது மயக்கமும் இல்லாத மாதிரி, அதே சமயம் பயமும் இல்லாத மாதிரியான ஒரு நிலை வந்ததாங்க. இவர் வந்து கண்ணை மூடிட்டாராங்க. ஆனால் இவருடைய உணர்வுகள் அப்படியே விழித்து கொண்டே இருக்கின்றதாங்க. அப்போ இவருக்கு ஒரு காட்சி வந்ததாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் இவரோட மகள் வந்து பெட்டில் படுத்திருக்காங்க. பக்கத்தில் வந்து நர்ஸுகள்லாம் வந்து ஏதோ பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு ஜனனம் உருவாகுதுங்க. ஒரு இவருக்கு தெரிஞ்சது ஒரு ஆண் குழந்தை உருவாகுதுங்க. அந்த ஆண் குழந்தை உருவானவுடனே அது கத்துதுங்க. அது வெளியில் வந்த உடனே அந்த ஒரு இன்ப அதிர்ச்சிங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை கத்துதுங்க, மென்மையான கத்துதுங்க. அவ்வளோதாங்க. 3 செகண்டில் இந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்ச உடனே அந்த ஏற்படுத்தப்பட்ட தூக்கம் தானே, அது தெய்வீக தூக்கம் தானே, அந்த 3 செகண்ட் முடிஞ்ச உடனே அவருக்கு வந்து விழிப்பு வந்த உடனே அந்த காட்சி மறக்கவே இல்லைங்க. ஆஹா, நமக்கு ஒரு அருமையான காட்சி ஏற்பட்டது, சரி இது என்னமோ தெரியல,
அப்படின்னு நினச்சி அப்புறம் எல்லாரும் திருப்பி வந்து மறுபடியும் கணக்கன்பட்டி வந்து எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. இவர் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்க ஒய்ஃபும் அவங்க பையனும் சொல்கிறாங்க, ஐயோ ஒரு இன்பமான செய்திங்க, மகளுக்கு வந்து இதுக்கு மகள் பேரை சொல்லி அவருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குங்க, இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்ததுங்க, ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க அப்படின்னோடனே இவர் ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு, எனக்கு முன்னாடியே தெரியும், நீங்கள் சொல்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படின்னு. எப்படி உங்களுக்கு தெரியணுன்னே இவர் இந்த காட்சியை சொல்கிறாருங்க. வீட்டிற்கு வந்து அவர்கள் அந்த தகவலை சொல்லியது, இதையெல்லாம் அவங்க நினச்சி பார்த்து அப்படியே எல்லையில்லா ஆனந்தம் அடைந்தார்கள்ங்க. கணக்கன்பட்டி பகவானின் கனிவான தரிசனம் இனிவான வாழ்க்கையையும் இன்பமான அருளையும் உயர்வான பொருளையும் எக்காலத்திலும் அளிக்க வல்லது. மறுபடியும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.